Hi friends, welcome to Anbu's cookery. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை தோலோடு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோல் சீவிடுங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் 2 கப் மாங்காய்க்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் இனிப்பான மாங்காய்னால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா மிளகாய்த்தூள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உள்ளே சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகள்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காவெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கும் போது மாங்காய் ரொம்ப உங்களுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மிளகாய்த்தூள் 2த்தையும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளோடு நீங்கள் ஒரு சின்ன பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அது சாப்பிட இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நல்லா இதை கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு இது இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த தண்ணிலாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிரும். கொதிச்சதுக்கப்புறமா இன்னொரு தடவை கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மாங்காய் நல்லா வெந்துடும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலே நம்ம இப்போ வெல்லம் சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி சேர்க்கும் போது வெல்லம் கட்டியாக இருந்தால் கூட சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ நம்ம வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெல்லத்தை உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரையட்டும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜாம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிறத நம்ம சப்பாத்தி, ப்ரெட்லலாம் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்தா கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இறுகிடும். நீங்கள் 1 வாரம் கிட்டே வச்சுருக்கணும் அப்படின்னா அது நல்லா சுண்டை விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜில் போதும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போவே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ நம்மளோட மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் அன்புஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.